உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறதே நம்மை ரட்சிப்பதற்காக. நமக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறார். அந்த ஸ்தலம் மனிதர்களால் உண்டாக்கப்படாத ஒரு ஸ்தலம், மனிதர்களால் கட்டப்படாத ஒரு ஸ்தலம். அதுவே தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு ஆளுகை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு போக வேண்டுமானால் நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் இன்று உங்களுடைய ஊர் கிராமங்களிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ரத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என்னை மாற்றும், இயேசுவே எனக்கு ஜீவனை தாரும், இயேசுவே எனக்கு ஒரு வாழ்விடத்தை தாரும், இயேசுவே என்னோடு பேசும் என்று நீங்கள் சொல்லும் போது என் தெய்வம் உங்களோடு கூட பேசுவார். என் தெய்வம் உங்களுக்கு சுகத்தை தருவார். என் தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். என் தெய்வம் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். அவர் ஒவ்வொரு மனிதனும் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இப்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் ஒரு சகோதரியானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாடு ஸ்திரீ உள்ளவராய் இருந்த போது சொத்தை எல்லாம் வித்தாங்க, சுகத்தை காணவே முடியல. ஆனா ஒரு நாள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார்கள். எப்படியாவது இயேசுவை போய் நான் சந்தித்தால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் இயேசுவிடத்தில் வந்தார்கள். வந்த அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஒரே ஒரு சிந்தனை, இயேசுவை தொட்டா போதும் எனக்கு சுகமாகும் நினைத்தாங்க. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசுவை தொட்டவங்களுக்கு சுகம். இயேசு யாரை தொட்டாரோ அவங்களுக்கு சுகம். இன்னைக்கு உங்க கிராமத்துல உங்க ஊரை அவர் தொட வந்திருக்கிறார். உங்க வீடுகளுக்கு ஒரு சுகம் உண்டாகும். அந்த சகோதரி தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்த வண்ணமாகவே அவருடைய தொங்கலை தொட்டார்கள், அவருடைய துணியை தொட்டார்கள். 12 வருடங்களாக இருந்த வியாதி சுகமானது. உங்களுக்கு இங்க வீடுகளில உங்க குடும்பங்களில ஒருவேளை உங்களுடைய சரீரங்களில ஏதாவது வியாதி இருக்குமானால் சுகமாக்கும் இயேசு ஒருவர் உண்டு. நீங்க இருந்த இடத்திலேயே நீங்கள் இயேசுவை நோக்கி தேவகுமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என் தெய்வம் உங்களுக்கு சுகம் தர வல்லவராயிருக்கிறார்.